ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி கடைவீதியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். முடிஞ்சது எல்லாத்தையும் ஒரு ரீகேப்பாக பார்க்கணுமா இல்லையா, அதனால தான் ஒரு ரீகேப் போட்டாச்சு. ஃபுல் வீடியோவாக பார்க்கணும்னா நம்ம ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை போய் பார்த்துக்கோங்க. உங்கள் ஊரில் இதே மாதிரி நோம்பி திருவிழா எதுவும் நடக்கும், இதேமாதிரி கடை வீதியெல்லாம் நீங்கள் போய் சுற்றி பார்த்துருக்குறீங்க, இல்லை நல்லா நிறைய சாப்பிட்ருக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய, முக்கியமாக நோம்பிக்கு போனீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் நோம்பி வந்து இன்னி 3 டேஸ் தான் இருக்குது. மொத்தம் 22 நாட்கள். அதில் வந்து 3 நாள் தான் இருக்குது. 3 நாளோட நம்ம பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவோட எண்டாக போகுது. தேர் திருவிழா எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கடை வீதியெல்லாம் சுற்றிட்டு தேவையில்லாதெல்லாம் தின்னு போட்டு தேவை இருக்கிறதெல்லாம் வாங்கி போட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்ட்டு வந்தேன். வந்து பார்க்கும்போது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பருவம் வந்து ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் சின்ன வயசில் அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி திருவிழாக்கு கூப்பிட்டு போவாங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டாய்ஸ் பொம்மைகள்லாம் பார்த்துட்டு நம்ம கேட்டு அட்டம் பிடிச்சி அழுது உருண்டு பிறண்டு ரவுஸ் பண்ணி ஒரு சில அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில அப்பா அம்மா கிடையாதுடா, உனக்கு கிடையாதுன்னா கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதை தாண்டி நான் எப்போவுமே வந்து ஒரு திருவிழா இல்லை ஏதோ ஒரு பக்கம் வரோம்னா இந்த மாதிரி மாங்காயெல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்கன்னா ஒரு கை பார்த்துறது தான் வேறு லெவலில். இல்லைனா நமக்கு எப்போவுமே மாங்காய் பைனாப்பிள்லாம் பார்த்துட்டோம்னா அப்படியே ஒரு சைடாக வடிய ஆரம்பிச்சிடும். அதனால் மாங்காயெல்லாம் வாங்கி அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டு போகிறது தான் நமக்கு வந்து வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஏதாவது தவறுகள் குற்றம் குறை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்க ஃபேமஸான ஃபங்க்ஷன்ஸு திருவிழா இல்லை கோவில் திருவிழா எங்கள் ஊரில் இப்படி வித்தியாசமாக பண்ணுவாங்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவாக வந்து கண்டிப்பாக எடுத்து போடலாம்.
இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பை.